அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க டீச்சரா வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. டெய்லி காலையில எழுந்த உடனே ஒரு 50 மைக்ரோகிராம்ஸ் வந்து நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு டயர்ட்னஸும் வந்து இருக்கு. உடம்பு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்கு. முதல் மாசம் போடக்கூடிய ஒரு ப்ளவுஸ் வந்து அடுத்த மாசம் எனக்கு வந்து கை பத்த மாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது என்னதான் நான் டயட் பண்ணாலும் சரி, எக்ஸர்சைஸ் பண்ணாலும் அதிகரிச்சுட்டே இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கு. மாதவிடாய் கோளாறுகளும் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் விடையும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பவுமே டயர்டா இருக்கு. நைட்ல ஒரு 10 மணி நேரம் நான் தூங்குனா கூட காலையில எழுந்திரிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் கூட தூங்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு டயர்ட்னஸ் எப்பவுமே இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. உடம்பு வெயிட் அதிகமாகுதுன்னா கூட நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். ஆனா டயர்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் எந்த டாக்டர்கிட்டயும் போய் சொல்லக்கூட முடியல. ஏன்னா இந்த டயர்ட்னஸ்ங்கிறது டெய்லி என்னோட வாழ்க்கையை வந்து பாதிக்குது. காலையில எழுந்து குழந்தைங்கள வந்து கரெக்டான டைமுக்கு வந்து அனுப்ப முடியல. என்னோட வேலைகளே நான் வந்து கரெக்டா செய்ய முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. நான் மாத்திரைகளும் சாப்பிட்றேன். என்னோட தைராய்டு வந்து அப்பப்போ வந்து அதிகமாகுது, அப்பப்போ வந்து குறையுது. ஸோ அதிகமாகுதுன்னு மாத்திரை வந்து உங்களுக்கு குறைச்சாங்க அப்படின்னா, திருப்பியும் வந்து அது வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அது எப்பவுமே ஒரு ஃப்ளக்சுவேஷன்ல இருக்கு. எனக்கு பிரச்சனை என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல இருந்தாங்க. ஸோ அந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாவப்பட்ட ஜீவன்னு சொல்லலாம். ஏன்னா தைராய்டு அதனுடைய வேலை கரெக்டாக தான் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கல்லீரல் வந்து ஆக்டிவான ஒரு தைராய்டை வந்து மாற்றணும். அதாவது நம்மளுடைய தைராய்டுல இருந்து T3 T4 அப்படிங்கிற 2 ஹார்மோன் வந்து சுரக்கும். ஆனால் அதிகமான அளவு T4 தான் வந்து சுரக்கும். இந்த T3 வந்து ரொம்ப ஆக்டிவான ஃபார்ம். ஸோ இந்த T4லேருந்து T3 கன்வர்ஷனுங்கிறது நம்ம கல்லீரலில் தான் வந்து நடக்கும். நம்ம சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை நிறைய வந்து நம்ம மருத்துவர்களோட அறிவுறுத்தல் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை பெயின் கில்லர்ஸோ சாப்பிட்றோம். இல்லை நிறைய வந்து நம்ம பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும் உங்கள் தைராய்டு வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அது வந்து தைராய்டோட ரிசெப்டாஸை வந்து பிளாக் பண்ணும். இதனாலேயும் வந்து உங்களுக்கு தைராய்டு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவுகளாக, அதாவது ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துக்கிறோம், இல்லை வந்து ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட நமக்கு இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகி இதனாலேயும் வந்து நமக்கு தைராய்டு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சத்து குறைபாடுகளும், முக்கியமாக வந்து அயோடின் வந்து சத்து குறைபாடு வந்து இருக்குது அப்படின்னா அது கூட வந்து உங்களுக்கு தைராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தைராய்டு அதனோட வேலை கரெக்டாக தான் செய்யுது. அதை சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட் கரெக்டாக இல்லாதனால அந்த தைராய்டுக்கு வந்து பாதிப்பு உண்டாகுது. ஆனால் நம்ம தைராய்டை வந்து ஒரு மாத்திரையாக மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு மற்ற விஷயங்களை கல்லீரலை வந்து நம்ம சரி செய்யலை, நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து நம்ம சரி செய்யலை, நம்ம சத்து குறைபாடை வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்த்து அதை வந்து சரி செய்யலை, இல்லை நம்மளுடைய குடல் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை, ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக வந்து இருக்குது, அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து முறையாக வந்து நமக்கு செரிமானம் ஆகலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைராய்டுக்கு வந்து தொடர்ந்து பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதான் நம்ம ஒரு சில நாட்களில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் வந்து நமக்கு தைராய்டோட அளவை வந்து அதிகப்படுத்துறதோ இல்லை வந்து நம்ம அதனோட அளவு வந்து திடீர்னு குறையிறதோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை சரி செய்யணும். முக்கியமாக இந்த தைராய்டுனால பாதிக்கப்பட்டவங்க உடல் எடையை குறைக்கணும், நான் வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கணும், ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு சுறுசுறுப்பான நபராக வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோட நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதில் முதல் மூலிகை என்ன அப்படின்னா மரமஞ்சள். ஸோ இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தைராய்டுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. முக்கியமாக எப்படின்னா நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை வந்து இது பேலன்ஸ்டாக கொண்டு வரும். அதனால் இந்த லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வராது. இது வந்து நமக்கு இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் அதுக்கு இந்த லீக்கி கட் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த பெர்பரின் இருக்கக்கூடிய இந்த மரமஞ்சள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலமாக நம்ம தைராய்டும் வந்து நமக்கு ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குக்லு. இந்த குக்லு அப்படிங்கிறது ஒரு பிசின் வகையை சேர்ந்தது. இது நம்ம உடல் எடையை வந்து குறைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு இதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய தைராய்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாயுருவி. இந்த நாயுருவி அப்படிங்கிறது வந்து அது வந்து நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி இதுவும் வந்து நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடியது. இந்த லீக்கி கட் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடியது. இந்த நாயுருவி அப்படிங்கிறது நமக்கு பசியோட தன்மையை வந்து குறைக்கக்கூடியது.
நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே அவங்க நிறைய தவம் செய்யும் பொழுது இந்த நாயுருவியோட அரிசியை வந்து சாப்பிடுவாங்களாம். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக பசி எடுக்காது, அடிக்கடி உணவு தேடி அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்காக. ஸோ இந்த நாயுருவி அப்படிங்கிறது நமக்கு பசித்தன்மையை வந்து குறைக்கக்கூடியது, கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது, நம்ம குடலுக்கும் வந்து இது ஒரு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றரத்தை. இந்த சிற்றரத்தை அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது, நம்ம உடம்புல கஃபத்தையும் வந்து குறைக்கக்கூடியது. ஸோ தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் நம்ம உடம்புல கஃபம் அதிகரிக்கிறதுடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து இருக்கும். ஸோ இது கஃபத்தையும் வந்து குறைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுனால இந்த ஹெசிமோட்டோ தைராய்டைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்ததாக வந்து முள்முருங்கு. ஸோ இந்த முள்முருங்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகைனே வந்து சொல்லலாம். கல்யாண முருங்குங்கிற இன்னொரு ஒரு பேரும் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதன் மூலமாக வந்து இது தைராய்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த முள்முருங்கையை தொடர்ந்து உணவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 மூலிகைகளை நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தைராய்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். அதனுடைய பக்க விளைவுகள் என்னதான் நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன், என்னோட தைராய்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் வெயிட்டை குறைக்க முடியலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது, ஸோ இது கூட முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது, தோல் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையாக வந்து இருக்குது, கை கால்லாம் எப்போவுமே சில்லுன்னு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோட இந்த ஒரு 5 மூலிகையும் அன்றாடம் உங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மூலிகைகள்லாம் எனக்கு வந்து தனித்தனியாக வாங்கி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தைரக்ஸ் கேப்சூல்ஸை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்தது தான் வந்து தைரக்ஸ் கேப்சூல்ஸ். இதை ரெகுலராக நீங்கள் வந்து உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய தைராய்டு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் குறைஞ்சு அதனுடைய பக்க விளைவுகள் எல்லாமே வந்து இல்லாமல் முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி தைராய்டு என்னென்ன காரணங்களால் வந்து வருது, ஸோ இதனுடைய பக்க விளைவுகளை வந்து எப்படி சமாளிக்கிறது, மூலிகைகளை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.